ஆப்ஷன்ஸ். எக்ஸல்ல ஃபைண்ட் ரீப்ளேஸ், எக்ஸல்ல ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், நம்பர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுனா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், மொத்தமாகவும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இது இப்போ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நம்ம பார்க்கல, அது தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம், அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா almost nothing was more annoying than having our wasted time wasted on something not worth wasting on அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இதில் வந்து வேஸ்டடுங்கிறது 2 தடவை வந்திருக்கு, வேஸ்டிங்னு ஒரு தடவை வந்திருக்கு. எனக்கு வந்து வேஸ்டடுங்கிற 2ல் ஃபஸ்ட்டு வேஸ்டடை மாத்திரம் எனக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய வேஸ்ட்டுங்கிற வார்த்தை இருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு வேஸ்டடை மாத்திரம் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். இதில் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா வேஸ்டட்னு நான் டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன், ஃபைண்ட் ஆல், இந்த சென்டென்ஸ் வந்துட்டு இப்போ நான் என்னவா ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா லைஃப்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா, லைஃப்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். சிங்கிள் டைம் தான் வந்து ரீப்ளேஸ் கொடுக்குறேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 வேஸ்டடுமே எனக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடுது. இது வந்து ஒரு ரேர் ப்ராப்ளம். பொதுவாக ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் எப்படின்னா எதை வேணால் ஃபைண்ட் பண்ணிக்கலாம், எதை வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அது வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸே வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வேஸ்டடுமே லைஃபாக ரீப்ளேஸ் ஆகிடுது. இது எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் ஒரு வேஸ்டட்னு ஒன்று இருக்குல்ல, இதை மட்டும்தான் வந்து லைஃபாக ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபைண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது. அந்த ஃபைண்டு பண்ணுறதெல்லாம் எதுவும் டெக்ஸ்ட்டில் பண்ணணும். இது வந்து எல்லாமே ஃபைண்ட் பண்ணாது, டெக்ஸ்ட் மட்டும்தான் இது ஃபைண்ட் பண்ணும். டெக்ஸ்ட்டுக்குன்னே மட்டுமே உள்ள ஃபங்க்ஷன் இது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம தேடுற வேர்டு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரு சென்டென்ஸ்லேயோ ஒரு ஸ்ட்ரிங்லேயோ நம்பரோட சேர்ந்து இருந்தாலும் சரி, தனியாக டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி, அந்த நம்பரில் இந்த வேர்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்கிற பொசிஷனை மாத்திரம் இது சொல்லிடும். ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்கிற பொசிஷனை தான் சொல்லுவோம். இது அப்புறம் வந்து கேஸ் சென்சிட்டிவ் வேறு, அதாவது கேப்ஸா ஸ்மாலாங்கிறது நம்ம பார்த்து கொடுக்கணும், கொடுக்கலன்னா மாற்றி கண்டுபிடிச்சு தரும். அதாவது நம்ம தேடுற வேர்டு வந்து ஸ்மால்னா ஸ்மாலில் தான் கொடுக்கணும், தேடுற வேர்டு வந்து கேப்ஸில் ஆரம்பிக்கிறதுனா கேப்ஸில் தான் கொடுக்கணும். அப்போ இது கேஸ் சென்சிட்டிவ் இந்த ஃபைண்ட் வந்து. இது எப்படி இப்போ கண்டுபிடிக்குதுங்கிறத பார்த்து இப்போ நான் ஃபைண்ட் டெக்ஸ்ட்டில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா வேஸ்டட்னு கொடுக்குறோம். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வேஸ்டடா செகண்ட் வேஸ்டடா அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு எங்கே அக்கரன்ஸ் இருக்கோ அதுதான் வந்து கண்டுபிடிக்கும். செகண்ட் அக்கரன்ஸுக்கு போகாது. ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் தாண்டினா தான் வந்து செகண்ட் அக்கரன்ஸ் போகும். செகண்ட் அக்கரன்ஸ் போகணும்னாலும் அதுக்கு வழி இருக்குது, அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை எப்படி வந்து கண்டுபிடிச்சதுங்கிறத பாருங்கள். இப்போ வித்தின் டெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே தான் டெக்ஸ்ட் இருக்குது, ஸோ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டார்ட் நம்பர் வந்து டிஃபால்ட்டாக நம்ம எதுவுமே கொடுக்காம விட்டாலும் தப்பு இல்லை, இது ஆப்ஷனல் தான். சப்போஸ் கொடுக்குறதா இருந்தாலும் 0 கொடுக்கக்கூடாது. 0 கொடுத்தா இது எரர் தான், இந்த ஃபங்க்ஷனே ஒர்க் ஆகாது. ஏன்னா 1ல் இருந்தால் நம்பர் ஆஃப் கேரக்டர் ஸ்டார்ட் ஆகுதுனால 0 வந்து கொடுக்கவே முடியாது. 0 கொடுத்தா எரர் தான் வரும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 0 கொடுத்தா இந்த மாதிரி எரர் ஆகிடும். ஸோ 0 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம். 1க்கு மேலே இந்த நம்ம ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு முன்னாடி என்ன பொசிஷன் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். 10 கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். பட் இந்த ஃபர்ஸ்ட் வேர்டை கிராஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஒரு நம்பர் கொடுக்கலாம். அப்போ நம்ம டிஃபால்ட்டாக வந்து 1 கொடுக்குறோம் வச்சுக்கோங்க, அது 51st பொசிஷனில் இந்த வேஸ்டடுங்கிற டெக்ஸ்ட்டு இருக்குது. ஓகேவா, இது வந்து கரெக்டாக இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஓகேவா, அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் வந்து இதில் இருந்து எடுத்துடுறேன். இப்போ வந்து லென்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது 57. ஸோ 51லேருந்து 57 வரைக்கும் இருக்கிற வேர்டு தான் வந்து இந்த வேஸ்டட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் வேஸ்டடை தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்குங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஃபைண்ட் வந்து என்னன்னா டெக்ஸ்ட் மாத்திரம் தான் வந்து சர்ச் பண்ணணும். வைல்டு கார்டு கேரக்டர் ஏதாவது இருந்தால் சர்ச் பண்ணாது. வைல்டு கார்டு கேரக்டர்னா ஆஸ்டரிஸ்க்கு, அப்புறம் வந்து டில்டு, அப்புறம் கொஸ்டின் மார்க், இதெல்லாம் வந்து வைல்டு கார்டு கேரக்டர்ஸ். இது வந்து டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் இருந்தால் இது தேடாது இந்த ஃபைண்ட். பட் வைல்டு கார்டு கேரக்டர் தேடாதே தவிர கமா இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம், செமிகோலன் இருந்தால் ஐடென்டிஃபை, மற்ற பங்க்சுவேஷன் மார்க்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். வைல்டு கார்டு கேரக்டர்ஸ் மாத்திரம் வந்து தேடாது. அப்புறம் நம்ம வந்து இதில் ஃபைண்ட் பொசிஷன் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். அந்த பொசிஷனை வச்சு நம்ம ஏதாவது நெக்ஸ்ட் பண்ணாதான் அந்த ஃபைண்டுக்கே யூஸ். வெறும் பொசிஷனை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த வேர்டே எடுத்துன்னு வரணும்னா அதுக்கு வந்து மிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மிட்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கே இருந்தாலும் வந்து வேர்டை எடுத்துன்னு வந்துடும். பட் பொசிஷன் வந்து நம்ம தான் கொடுக்கணும். அந்த பொசிஷன் என்னன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஃபைண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு
ஸ்டார்ட் நம்பருங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஃபைண்ட் வச்சு நம்ம 51 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுல இருந்து நமக்கு 6 கேரக்டர் நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த வேஸ்டட்ங்கிற வேர்டு வந்துடும். ஓகேவா? இப்போ அந்த வேர்டே நம்ம எடுக்க முடியும். வெறும் ஃபைண்ட் இல்ல, மிட்டோட ஃபைண்டிங் சேர்த்து கம்பைன் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் ஃபங்க்ஷனும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்டுங்கிற இடத்துல இதை அதே ஃபங்க்ஷனை இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேஸ்டட்னு கொடுத்துட்டு வித்தின் டெக்ஸ்ட்டுக்கு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் நம்பர் அதில் வந்து டிஃபால்ட்டா 1 தான். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அது 1 எடுத்துக்கும். ஆனால் 0 மட்டும் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அதை ஃபைண்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா லாஸ்ட்டாக வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆல்ரெடி 6 இருக்கு. க்ளோஸ் பண்ணாலும் இப்படியும் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? இதில் வந்து என்னன்னா வைல்டு கார்டு கேரக்டர்ஸ் பண்ண முடியாது, பட் கமா வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷனில் கமா எங்க இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கமாக்கு அப்புறம் ஒரு சில வேர்ட்ஸ் வேணும்னா அதை வந்து நம்ம மிட்ங்கிற ஃபங்க்ஷன் வச்சு எடுத்து வரலாம். ஸோ இது பண்ணுறோம். இந்த வேர்டே வந்து சப்ஸ்டியூட்டும் பண்ண முடியும். இது வந்து மிட் எடுத்துன்னு வந்தால் மாத்திரம் போகாது. எனக்கு இந்த ஃபுல் டெக்ஸ்ட்ல அந்த ஒரு வேர்டு மாத்திரம் மாற்றி எனக்கு சென்டென்ஸே மாற்றி தரணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து வழி இருக்கு. அதுக்கு வந்து ரீப்ளேஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ரீப்ளேஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓல்டு டெக்ஸ்ட்டுக்கு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் நம்பர் எங்க இருந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபைண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. எத்தனை கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணணும்னா 6 கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணணும். எனக்கு அந்த வேஸ்டட்ங்கிற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும். எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா லைஃப்ங்கிற வேர்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து கொடுத்தேன்னா அதே சென்டென்ஸ், ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் வேஸ்டட் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு, செகண்ட் வேஸ்டட் அப்படியே இருக்கு. நான் முதல்ல என்ன கண்ட்ரோல் எஃப்ல பண்ண ட்ரை பண்ணேனோ அது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? இது வந்து இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ். இந்த வேஸ்டட் வந்து சப்போஸ் இது வந்து கேப்ஸ்ல இருந்ததுன்னா பாருங்க, இந்த நம்பர் வந்து 63 மாறிடும். ஓகேவா? இந்த நம்பர் வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணல. ஏன்னா நெக்ஸ்ட் வேஸ்டட் வந்து இங்க இருக்கு, இது ஐடென்டிஃபை பண்றது. ஸோ இதை கிராஸ் பண்ணி போய் இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரீசன் என்னன்னா இது கேஸ் வந்து ஸ்மால் கேஸ்ல இது கேப்ஸ்ல இருக்குங்கிறனால இதை விட்டுட்டு இதை போய் ஐடென்டிஃபை பண்றது. இது வந்து தப்பா மிஸ் பண்றது. நம்ம வந்து இப்ப கரெக்டாவே வச்சிருக்கோம், ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேஸ்டட் வேண்டாம், செகண்ட் வேஸ்டட் தான் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட் வேஸ்டட் இப்போ கண்டுபிடிச்சோம் 51 அப்படின்னு. 51க்கு அடுத்த நம்பரா இந்த நம்பரை வந்து 51க்கு அடுத்த நம்பரா கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வேஸ்டடை விட்டுட்டு அது அடுத்த வேஸ்டட் எங்க இருக்குன்னு தேடும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் வேஸ்டட் தேடணும்னாலும் தேட முடியும், அடுத்த வேஸ்டட் மட்டும் தேடணும்னா அதுக்கு அப்புறம் உள்ள நம்பர் கொடுக்கணும். இப்போ 51 நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் வேஸ்டட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 52 கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் வேஸ்டட் எங்க வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். 63 தேர்ட் பொசிஷன்ல அடுத்த வேஸ்டட் இருக்குங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? இவ்வளவுதான் வந்து ஃபைண்ட் ஃபங்க்ஷன். இதை வந்து இப்போ வேஸ்டட்ங்கிறது வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதனால இது வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நான் வந்து இது W மாத்துறேன், இது எல்லாம் தான் காட்டும். ஃபுல்லாவே இது வந்து தேடாது. ஏன்னா W கேப்ஸ்ல உள்ள மாதிரி வேஸ்டட் வந்து இந்த சென்டென்ஸ்ல இல்ல, அதனால இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணாது. ஓகேவா? ஆனா இதுக்கு பதிலா சர்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனும் ஃபைண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே ஆப்ரேஷன் தான், எல்லாமே ஒண்ணுதான். ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா இது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அது ஸ்மாலா இருந்தாலும் கேப்ஸா இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணிடும். ஓகேவா? ஸ்மால் கேப்ஸ் அந்த கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, அது கேஸ் இன்சென்சிட்டிவ் இந்த சர்ச் ஃபங்க்ஷன். அதனால இப்போ இந்த டெக்ஸ்ட்ல செலக்ட் பண்ணிட்டு ஃபைண்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க வந்து கேப்ஸ்ல கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேஸ்டட் அப்படின்னு. வித்தின் டெக்ஸ்ட்டுக்கு வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு 1 டிஃபால்ட்டை கொடுத்தீங்கன்னா 51 அதே 51 வந்துடும். இது வந்து கேஸை வந்து கண்டுக்கிறது. இந்த சர்ச் ஃபங்க்ஷன் இன்னும் பெட்டர். நமக்கு கேஸ் சென்சிட்டிவ் வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா சர்ச் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே ரீப்ளேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே சர்ச்சை வச்சு அதே ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் அலவுட் டு டாக் அலவுட் இந்த லைப்ரரி அப்படின்னு. அலவுடுங்கிற ப்ரொனவுன்சியேஷன் வந்து சேமா இருக்கு, ஆனால் வேர்டு வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த அலவுட் வந்து ஃபர்ஸ்ட் வரணும், அந்த அலவுட் வந்து செகண்ட் வரணும். ஓகேவா? ஆனால் இந்த டெக்ஸ்ட் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல பொசிஷன் கண்டுபிடிக்கும், அதுக்கப்புறம் அதை ரீப்ளேஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு மெத்தட். ஆனால் சப்ஸ்டியூட்னு ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுலாம் இல்லாமல் பழைய டெக்ஸ்ட்டை புது டெக்ஸ்ட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து செகண்ட் டைம் வந்திருக்கு, தேர்ட் டைம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி அந்த வேர்டு பர்டிகுலர் வேர்டை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வேஸ்டட்னு ஒன்று பார்த்தோம்ல, அந்த வேஸ்டட்ல ஃபர்ஸ்ட் வேஸ்டட் செகண்ட் வேஸ்டட் இருந்தது, ரெண்டையும் தனித்தனியா இதுலேயே மாற்ற முடியுது. ஒரே ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட் ரீப்ளேஸ் ரெண்டு பண்ணுறது சேர்த்து பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு வந்து இதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓல்டு டெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அலவுடு கொடுத்துட்டு
நியூ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலௌட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸை வந்து மாற்றணும். 1 கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அலௌடை வந்து அது வந்து மாற்றிடும். ஸோ இது அலௌட்னு மாற்றிட்டு இப்போ என்னாச்சுன்னா எனக்கு 2 அலௌடு வந்துட்டு எனக்கு இப்போ செகண்ட் உள்ள அலௌடை வந்து மாற்றணும். அதுவும் இதே சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனை வச்சே வந்து பண்ண முடியும். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதான் இப்போ மாடிஃபை பண்ண டெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ஓல்டு டெக்ஸ்ட் வந்து அலௌடுன்னு இருக்கு. நியூ டெக்ஸ்ட் எனக்கு என்ன மாற்றணும்னா அலௌடுன்னு மாற்றணும். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை மாற்றிடக்கூடாது. ஏன்னா அதுவே நான் இப்போ தான் மாற்றிருக்கேன். திருப்பி அதை மாற்றிட்டா திருப்பி முதல் சென்டென்ஸுக்கே போயிடும். அது பண்ணக்கூடாது. அதனால செகண்ட் இன்ஸ்டன்ஸை எனக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான சென்டென்ஸ் ஆகிடுது. இந்த அலௌடும் இன்டர்சேஞ்ச் ஆகிடுது. 2 சப்ஸ்டிடியூட்டை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இது வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸோட பெட்டர். ஒரே ஷார்ட்ல ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஒன்று. இன்னொன்று வந்து எத்தனாவது அக்கரன்ஸுங்கிறதையும் இதுவே வந்து சூஸ் பண்ண அலோவ் பண்ணுறது. அதனால இது வந்து சப்ஸ்டிடியூட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து இது ரெண்டையும் விட பெட்டர். இது வந்து குயிக்காக பண்ண முடியும். இந்த சப்ஸ்டிடியூட்லேயும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுவும் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஃபைண்ட் மாதிரி சர்ச் மாதிரி கேஸ் இன்சென்சிட்டிவ் கிடையாது. கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறதுனால இப்போ நான் வந்து ஏ வந்து ஒரு ஏ கேப்ஸில் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன பண்ணணும்னா மாற்றவே மாற்றாது. இருக்கிற சென்டென்ஸை பழைய சென்டென்ஸே அப்படியே கொடுக்கும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கு அப்படியே வந்து இந்த சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சர்ச்சுங்கிறது எப்பவுமே வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ்க்கு உங்களுக்கு தேவைப்படும். கேஸ் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு சர்ச்சுங்கிற ஃபங்க்ஷன் வந்து தேவைப்படும். அது வந்து சப்ஸ்டிடியூட்டால பண்ண முடியாது. சப்ஸ்டிடியூட் வந்து கேஸ் நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் வந்து அதாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ.